மூணாவது வார்டு சமூக ஆர்வலர் சுபாநடி, உங்களுக்கு சுபாநடி ஐயா. வந்து மூணாவது பகுதி இது. இந்த பகுதி பார்த்திங்கன்னா இந்த ரோட்டில் வந்தீங்கன்னா மயிலாடுதுறை போகிற ரோடு இது. மயிலாடுதுறையில் எல்ஐசி ஆஃபீஸ் வழியாக அப்படி போயிடும். இது வந்து நம்ம கொடிக்கால்பாளையம் போகிறதுக்கு இது ரோடு. இந்த ஆப்போசிட்டில் வழியாக போகிறோம்னா மயிலாடுதுறை வழியால் அப்படியே நாட்கால் மண்டபம் ஃபுல்லாக ஏறும்போங்க. இந்த வழியில் பார்த்திங்கன்னா தாதார் சக்கரை ரோட்லேயே மெயின் ரோட்லேயே நோண்டப்பட்டிருக்கு. நோண்டப்பட்டு மக்கள் போயிட்டு வர்றதுக்கு ரொம்ப சிரமமாகுது. திருவாரூர் பகுதியில் இப்போ தேரோட்டம் வரப்போகுதுங்க. தேரோட்டம் வந்துச்சுன்னா அந்த இடம் ரொம்ப மக்கள் சென்று வர்றதுக்கு ரொம்ப அதிகமாக பாதிப்பு ஏற்படும். இப்போ ஸ்கூலு எக்ஸாம் டைம் வருது. எக்ஸாம் டைம் பகுதியிலையும் ரொம்ப மக்கள் பாதிப்பு பயங்கரமாக ஏற்படும். ஏன்னா பார்த்திங்கன்னா இந்த ரோடே இல்லை. இதில் இருக்கிறதே இப்போ 10 அடி தான் இருக்குது. 10 அடியிலேயே பார்த்திங்கன்னா அந்த சென்டரில் நோண்டிட்டாங்க, பாதாரத்தில் நோண்டிட்டாங்க, ஃபுல்லாக நோண்டி வச்சுருக்காங்க. இதில் வந்து இந்த ரோட்டு வழியாக தான் போயிட்டு வரணும், சரிங்களா? அதுவும் திறந்து கிடக்கு. அது மேலே பார்த்திங்கன்னா புழு பூச்சிகள்லாம் மேயுது. துர்நாற்றம் பயங்கரமாக வீசுதுங்க ஐயா. மக்கள் ரொம்ப இந்த வழியால் போகிறதுக்கு ரொம்ப சிரமத்துக்குள்ளாகிறாங்க. மூக்கை மூடிட்டு போகிறாங்க. துர்நாற்றங்கள் வீசுகிறது. இது நோண்டப்பட்டது சுமார் 12 நாட்கள் ஆகிறது. இதுவரையும் எந்த அதிகாரியும் வந்து பார்க்கவில்லை. உடனடியாக தயவுசெய்து இந்து மக்கள் பி ஜெயராமன் அவர்கள் தான் ஸ்டெப் எடுத்து செய்து தருமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். சமூக ஆர்வலர் சுபாநடி.